பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் விளம்பர திமுக அரசை கண்டித்தும் நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். செல்வராஜ், 4வது நாளாக செவிலியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை, என்னென்ன கோரிக்கைகளை தற்போது அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்? தொடர்ந்து விளம்பர திமுக அரசு இந்த சம்பவத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது வரை மேற்கொள்ளாத ஒரு நிலையில செவிலியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நிஷ்மா, மோனிகா, குறிப்பாக தற்காலிக செவிலியர்கள் என்பவர்கள் தங்களுடைய பணி நிரந்தரத்தை வலியுறுத்தியும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி தான் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 27,687 காலி பணியிடங்கள் இருப்பதாக ஏற்கனவே தமிழக அரசு என்பது அறிவித்துள்ளது. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வெறும் தமிழகத்தில் 169 இடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். தொடர்ந்து தங்களுடைய தொகுப்பு ஊதியம் என்பது மிக குறைவாக இருப்பதாகவும் தங்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்திதான் 4வது நாட்களாகவும் தற்போது திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். கொளுத்தும் பணியில் கூட அவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் தங்கள் குழந்தைகளையும் விட்டுவிட்டு இதே இடத்தில் தங்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு, அதுதான் அவரோட கோரிக்கை. தற்போது கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த கோஷத்திற்கு ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் நேரடியாக தேர்தல் நேரத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை தங்களை நிரந்தரம் செய்யப்படும் என தெரிவித்த பிறகும் தற்போது வரை நிரந்தரம் செய்யப்படாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த செவிலியர்கள் தற்போது வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் தங்களுக்கு நியாயம்தானா செவிலியர்கள் தற்போது நடு ரோட்டில் இருக்கக்கூடியது நியாயம்தானா என தெரிவித்து தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த செவிலியர்கள் தங்கள் போராட்டத்தின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வரக்கூடிய நோயாளிகளுக்கான பாதிப்பு என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து சுமார் 200 மீட்டரில் தான் தமிழக முதலமைச்சர் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். என தமிழகத்தில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதாகவும் தற்போது அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் இருந்த போதிலும் இந்த கோஷம் தமிழக முதலமைச்சருக்கு கேட்கவில்லையா என்பதுதான் இவருடைய தங்களது கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து தற்காலிக செவிலியர் ஜூலியட் நம்மிடம் இருக்கிறார், அவர் பேசுவோம். அம்மா வணக்கம்மா, குறிப்பா நீங்க 4 நாட்களாக இதே இடங்களில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. சென்னையில போராட்டம் நடத்துறீங்க, குறிப்பாக இங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இன்னும் உங்களோட போராட்டம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அரசு என்ன செய்ய நினைக்கிறீங்க? எங்களோட போராட்டம் இன்னும் தொடர்தான் செய்யும். அவங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கும் வரை நாங்க போராடுவோம். எந்த எல்லைக்குனாலும் நாங்க போவோம். அதுலதான் இருக்கு. எங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போய் எங்க வச்சாலும் சரிதான். எங்களோட கோரிக்கை ஏற்கனவே உங்களுக்கு என்னன்னு தெரியும். இருந்தாலும் நான் மறுமுறையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். எத்தனை கோரிக்கைகள் இருந்தாலும் ஒரே ஒண்ணு, எங்களை நிரந்தரமாக்கணும். அதுலயே எல்லா கோரிக்கைகளும் அடங்கிடும். அவ்வளவுதான். சம வேலைக்கு சம ஊதியம் ஒரு தீர்ப்பு வந்தது. இப்ப வரைக்கும் இந்த தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்ளாம எங்கேயாவது தொழிலாளர்களுக்கு எங்களுக்கு வந்ததை வந்து மேல்முறையீடு செய்து இல்ல இவங்க இந்த வேலை செய்யலன்னு சொல்லுவாங்களாம். அப்ப வேலை செய்யாம எப்படி இந்த இது வந்து ரன் ஆகுது? நம்ம ஹாஸ்பிட்டல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க இல்லாம அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எப்படி இருக்குன்னு நீங்க போய் படம் எடுத்து போட்டா உங்களுக்கு தெரியும். அங்க உள்ள பேஷண்ட்ஸே இப்ப எங்களுக்கு போன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்களா எங்க சிஸ்டர் உங்களை காணணும். அந்த அளவுலதான் நாங்க இருக்கோம் எங்களோட ஊர் மக்கள் கிட்ட. எனக்கு வேற ஊரு, நான் வந்து பணிபுரியது வேற ஊரு. ஆனாலுமே எங்களோட அவங்க வந்து எங்களோட சப்போர்ட் கேட்க அவங்க சொல்றாங்க, நாங்க வரட்டுமா, நாங்க வந்து அவங்க எங்க பிஹெச்சி முன்னாடி நாங்க போராடுறோம், எங்க செவிலியர்களை எங்கன்னு நாங்க போராடுறோம். அந்த அளவுக்கு நாங்க வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களோட பணி இந்த அரசுக்கு எதுக்கு, எங்களோட கூக்குரல் எதுக்கு இந்த அரசுக்கு கேட்க மாட்டேங்குது? நீங்க சொல்றீங்க உங்களோட குரல் அரசு கேட்கணும்னு. கிட்டத்தட்ட 200 மீட்டர் தான் தமிழக முதலமைச்சர் தற்போது பேசிக் கொண்டு வருகிறார். அவரோட குரல் எப்படி இருக்கு? தமிழக முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? தமிழக முதல்வரை எங்களுக்கு நேற்று நாங்க ஒரு சிலரை சந்திச்சு கேட்டப்ப எங்களுக்கு அதுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டுமே தரல. அதனால எங்களால அங்க போக முடியல. நாங்க ஒரு வன்முறையை வந்து தூண்டி நான் போகணும்னு நான் விரும்பல. இப்ப எங்களுக்கும் தெரியும், எனக்கு அங்க போய் இருந்து நான் மறிக்கணும்னு தெரியும், இல்ல கேள்வி கேட்கணும் தெரியும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வர வேண்டாம்னு நினைக்கிறோம். அவங்களாம் எங்கிட்ட வந்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களை பார்த்து. ஏன்னா அதுக்காக தான் நாங்க இருக்கோமே. இல்ல அப்படியே அங்க நான் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னா அது அவங்களுக்கும் வேண்டாம், அது எங்களுக்கும் வேண்டாம். எங்களோட பணியும் பாதிக்கும், அவங்களோட பணியும் பாதிக்கும், பொதுமக்களையும் பாதிக்கும். குறிப்பா பாத்தீங்களா, காலி பணியிடங்கள் தமிழகத்தில் இல்ல. 169 இடங்கள் மட்டுமே காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன்
செய்தியாளரை சந்திச்சிருக்காரு. எப்படி இதை பாக்குறீங்க? உண்மையிலே உண்மைதானா அது? அதாவது காலி பணியிடங்கள் இல்லைன்னு சொல்றது கரெக்ட்னாலும் காலி பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை அப்படின்றதுதான். அப்ப அவர் சொல்றது பொய் தானே. இப்ப நான் எங்களோட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல என்னைய வந்து தற்காலிக பணியில தான் நாங்க இருக்கோம். எங்களையே நிரந்தர பணியை ஆக்கி வச்சா என்ன உங்களுக்கு? ஏன் வைக்க மாட்டேங்காங்க? ஏன்னா அவங்க என்னோட என்ன இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்றா அவங்க கொடுத்ததே அவங்க எழுதினதையே வேற மாதிரி தப்பான இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அதையே தமிழ்ல அவர் சொல்லும் போது தப்பான அர்த்தத்துல சொல்லும் போது நாங்க யார போய் சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிதான் இருக்கு. சோ காலி பணியிடங்கள் இல்லன்னு சொல்லல, அவங்க உருவாக்கல. இந்த 4.25 வருஷத்துல காலி பணியிடங்கள் அவங்க உருவாக்கல. ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு எங்ககிட்ட கையில இருக்கு. அப்ப இப்ப அவர் அரசு மருத்துவமனை தானே திறந்திருக்காரு. அப்ப அவங்ககிட்ட கேட்கலாம், எங்கல இருந்து நீங்க ஸ்டாஃப் எடுப்பீங்க, நீங்க கேட்கணும். பொதுமக்களாகிய நீங்கள் கேட்கணும், ஊடகங்களாகிய நீங்க கேட்கணும். ஐயா, நீங்க கல்லும் கட்டடமும் இப்படி கட்டுறீங்களே, உயிருள்ள ஸ்டாஃப் நர்ஸை எப்படி தெருவுல நிக்க வச்சிட்டீங்களே அப்படின்னு தான் நாங்க கேட்கோம். நாங்க தெருவுல நின்றுட்டு இருக்கோம், ஆனா அங்க அவர் அவ்வளவு ஜெகஜோதியா திறந்துட்டு இருக்காரு. எப்படி இது எந்த விதத்துல நியாயமாகும்? நாங்கெல்லாம் இப்படி இருந்து கஷ்டப்படுறோம். பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் பால் கொடுக்கறோம் இருக்கா தெரியுமா? எவ்வளவு வருத்தம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் இப்ப கன்சீவ் வந்து பிள்ளை வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் கன்சீவ் ஆன பிள்ளைகளுக்கு கூட நான் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்களை ஸ்ட்ரென்த்த காமினா எல்லாம் ஸ்ட்ரென்த்த காமின்னு சொல்றாங்க. ஒரு சில சிச்சுவேஷனையும் தான் நைட்டு ஃபுல்லா நாங்க பணியில உட்காந்துட்டு இருந்திருக்கோம். நைட்டு ஃபுல்லா பணியில இருந்தோம். ஒருத்தர் வந்து எங்கிட்ட பேசட்டுமே, ஒருத்தருமே எங்களை பார்க்கல, கண்டுக்கல. அவ்வளவுதான். இதுதான் எங்களோட தற்போதைய நிலைமை. ஆளுங்கட்சி எங்களை வந்து ஆளுங்கட்சி இல்ல, மா சுப்பிரமணியன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்து எங்களை கேட்கணும். இல்ல இங்க லோக்கல்ல உள்ளவங்க யாரு மூலமா மூவ் பண்ணலாம். நேரடியாவே கேட்கலாம். ஏன்னா கொட்டும் பணியில் கூட மிக அதிகமான பணி என்பது நேற்று இரவில் இருந்தாலும் கூட இதே பகுதியில் அமர்ந்திருந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த சம்பவத்திற்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெண் குழந்தை இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டால் ஒவ்வொரு பெற்றோர்களும் எந்த அளவுக்கு துடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தெரியும். அதே போல தங்களுடைய குழந்தைகள் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடும் போது நேரடியாக வந்து தமிழக முதலமைச்சரை இதை நேரடியாக தங்கள் கைகளில் எடுத்து இவர்களுக்கான தீர்வு என்பது நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக அவர்கள் ஜூலியட் தெரிவிக்கும் போதே எங்களிடம் நேரடியாக வந்து பேச வேண்டும் என்பதுதான் முதல் கட்டமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தவறான தகவல்களை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் இந்த பகுதியில் தொடர்ந்து தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மௌனிகா, நெல்லையில் செவிலியர்களின் 4ஆம் நாள் காத்திருப்பு போராட்டம் தொடர்பான கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.